ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பெயர் கோமதி. எனக்கு 20 வயது ஆகிறது. திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது. என் கணவர் இறந்து விட்டார். இறந்த பிறகு என் கணவர் நடத்திய மெடிக்கல் ஷாப்பில் ஒருவனை வேலைக்கும் வைத்திருந்தார். அவன் பார்க்க மிகவும் அழகாகத்தான் இருந்தான். உயரமாகவும் அளவான உடல் எடையுடன் பார்க்க அழகாகவே இருந்தான். மெதுவாக எங்களின் நட்பு வளர்ந்தது. நல்ல நண்பர்களானோம். ஒருமுறை மெடிக்கல் ஸ்டோரின் சாவியை எடுக்க அவன் என் வீட்டிற்கு வந்தான். அப்போது, என் பெயர் கோமதி. எங்கள் வீட்டில் 3 பேர்கள் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் எல்லா சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு அதிலிருந்து விடுபட விரும்பினார். ஆனால் எங்களை அதிகம் படிக்க வைக்க முடியவில்லை. 12ஆம் வகுப்புக்குப் பிறகு எனது பெற்றோர் எனக்கு மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது எனக்கு வயது 20 இருக்கும். இதன் காரணமாக எனக்கு நிறைய நல்ல வரன்களும் வந்தது. அப்படி ஒரு வரன் எனக்கு வந்தது. அவரது பேர் ஷண்முகம். அவருக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது. அவரே அந்த ஸ்டோரை நடத்தி வருகிறார். அவர்களின் குடும்ப நிலை நல்ல வசதியாகவே இருந்தது. ஆனால் அவருக்கு பெற்றோர்களும் இல்லை. அவருக்கு ஒரு அக்காள் இருக்கிறாள். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தது. ஷண்முகம் மிகவும் புத்திசாலியாகவே இருப்பான். பார்ப்பதற்கு அழகாகவும் யாரிடமும் அளவாகத்தான் பேசுவான். அவருக்கு திருமணமும் நிச்சயமானது. பின்னர் திருமண தேதியும் உறுதியானது. நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம். ஒருவருக்கொருவர் உயிரே கொடுக்கின்ற அளவுக்கு ரொம்பவே அன்பும் பாசமாய் மிகுந்து இருந்தோம். ஷண்முகம் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். எனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் அவர் பார்த்து பார்த்து எனக்கு செய்தார். நானும் ஷண்முகமும் முழு அன்பையும் கொடுத்தோம். மெடிக்கல் ஸ்டோரில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரத் தொடங்கினார்கள். ஷண்முகம் அமரேசன் என்ற இளைஞனை வேலைக்கு அமர்த்தினார். அமரேசன் அவருடைய நண்பன். அவர் பார்ப்பதற்கு அழகாகவே இருப்பான். நாங்கள் இருவரும் எப்போதாவது வெளியூர் செல்லும் பொழுதோ அல்லது வேலை காரணமாக எங்கேயாவது செல்லும்போதோ அமரேசனை தனியாக கடையில் பார்த்து கொள்ளச் சொல்லுவோம். அமரேசன் மீது ஷண்முகத்துக்கு முழு நம்பிக்கையும் இருந்தது. அவன் மிகவும் நேர்மையானவன். அவனுடைய குடும்பத்தின் நிலை சற்று ஏழ்மையாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் நன்றாக வேலை செய்வான். இப்படியே சில நாட்களும் கடந்தன. எங்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகிறது. ஒரு நாள் என்னுடைய கணவரும் அமரேசனும் மருந்து வாங்குவதற்காக மதுரைக்குச் சென்றிருந்தார்கள். அன்று இரவு மிகவும் இருட்டாக இருந்தது. மழை பெய்து கொண்டிருக்கும்போது அதே நேரத்தில் அவருடைய கார் விபத்துக்குள்ளானது. என்னுடைய கணவரனவர்தான் காரையும் ஓட்டி வந்தார். ஆனால் அவருடைய தலையில் மிகவும் மோசமான காயம் ஏற்பட்டது. அமரேசன் அவரோடு இருந்தார். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 5 அல்லது 7 நாட்களுக்குப் பிறகு என்னுடைய கணவரும் இறந்துவிட்டார். ஏனெனில் அவரது தலையில் மிகுந்த பலத்த காயமும் ஏற்பட்டிருந்தது. எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் முற்றிலும் நொறுங்கிப் போயிருந்தேன். என் கணவனின் மரணத்திற்குப் பிறகு அவரது நேருதி சடங்குகளை முடித்த பிறகு நான் 2-3 மாதங்களுக்கு கிராமத்திற்குச் சென்றேன். என் பெற்றோர்கள் என்னை கிராமத்திற்கே அழைத்துச் சென்று விட்டார்கள். அவர்கள் எனக்கு நிறைய புரிய வைக்க முயற்சித்தார்கள். எனக்கு என்ன ஆதரவும் இல்லை. எனவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. 3 மாதங்களுக்குப் பிறகு என் கணவரின் நண்பன், அதாவது அமரேசன், மெடிக்கலை நடத்தி வருகிறேன் என்று கூறி என்னிடம் சாவியை வாங்கிக் கொண்டு போனான். பின்னர் நான் என் மாமியாரின் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன். என் பெற்றோர்களும் என்னை அங்கே கொண்டு வந்து விட்டார்கள். மாமியார் வீட்டிற்கு வந்த பிறகு அமரேசனும் என்னை சந்தித்தான். அவர் கடந்த 3 மாதங்களின் முழு கணக்கையும் என்னிடம் கொடுத்தார். எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தது. அவர் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் என்னிடம் கொடுத்தார். நான் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்தேன். நான் அதிகம் படிக்கவில்லை. எனவே எனக்கு மெடிக்கல் ஸ்டோரை பற்றி எதுவும் தெரியாது. எனவே நானும் அமரேசனும் மெடிக்கல் ஸ்டோருமே, இனிமேல் நீதான் முழு மெடிக்கல் ஸ்டோரையும் கவனிக்க வேண்டும். உன் சம்பளத்தையும் உயர்த்தித் தருகிறேன் என்று நான் அவனிடம் சொல்லி புரிய வைத்தேன். பின் மெடிக்கல் ஸ்டோருக்கு பின்னால்தான் எங்களுடைய வீடு. நான் வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தேன். வீட்டில் ஒரு பெரிய டிவியும் இருக்கிறது. அதில்தான் என்னுடைய பொழுதுபோக்குகளை கழித்துக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் சாப்பிடுவேன். மத்த நேரங்களில் கடைகளில் வாங்கிச் சாப்பிட்டுவிட்டு படுத்து விடுவேன். இப்போதே என்னுடைய தனிமை இப்படியே போய்க் கொண்டிருந்தது. என் வீட்டில் நானும் தனியாயிருப்பதால் ஒவ்வொரு நாளும் என் கணவருடன் கழித்த தருணங்களை நினைத்து அவரை நினைத்துக் கொண்டே அன்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
இதனால் எனக்கு இரவெல்லாம் தூக்கமும் வராமல் தவித்தேன். எப்போது என் கணவரைப் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேனோ, நான் உண்மையாகவே ஒரு பைத்தியம் போலவே நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தேன். அமரேசன் தினமும் மாலையில் வீட்டிற்கு வந்து அன்றைய நாளின் கணக்குகளை என்னிடம் கொடுத்துவிட்டுச் செல்வான். ஏதாவது மருந்து தேவைப்பட்டால் அவனை ஆர்டர் செய்தும் வாங்கிக் கொள்வான். நாங்கள் இப்படியே இருந்தோம். எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அமரேசன் கொஞ்சம் பேசினால் எனது மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஒருநாள் நான் வீட்டிலேயே தனியாக இருப்பதால் அமரேசனிடம் மருந்து கடைக்குச் சென்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடாதா என்று நினைத்து நானும் மெடிக்கல் ஸ்டோருக்குச் சென்றேன். ஏனெனில் அமரேசன் தனியாக நிறைய வேலைகளைச் செய்து கொண்டிருந்தான். அடுத்த நாளிலிருந்து நான் மருந்து கடையில் உட்காரவும் ஆரம்பித்தேன். அமரேசன் என்னை எந்த வேலையும் செய்ய விடமாட்டான். நீங்கள் முதலாளி அம்மா, நீங்கள் உட்கார்ந்திருங்கள், நானே எல்லா வேலையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுவான். நான் அந்த சென்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் பேச்சு அருமையாக இருந்தது. என் கண்கள் அவரையே சிந்தித்துக் கொண்டிருந்தன. அமரேசன் என்னிடம் அன்பாக பேசுவார். நான் அவர் நண்பனின் மனைவி என்பதால் அவன் என்னிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நானும் அமரேசனும் குடும்பத்தைப் பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தேன். நான் அவனிடம், அமரேசன், உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டேன். அமரேசனும், என் வீட்டில் நானும் என் அம்மாவும் அப்பாவும், நாங்கள் மூவர்தான் இருக்கிறோம். எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான். வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். எனக்கு சொந்தமாக வீடும் கூட இல்லை. ஆனால் இந்த பெண்ணும் எனக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக இல்லை. எனக்கு இப்போது 31 வயதும் ஆகிவிட்டது என்றான். நான், உன் குணம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. உனக்கு இவ்வளவு நாட்களில் ஒரு பெண் கிடைத்திருக்க வேண்டுமே என்றேன். பின்பு அதனால், அமரேசன் நல்ல குணம் எப்போதும் யாருக்கும் பிடிக்காது. மக்களுக்கு பணம், விவசாய நிலம், அரசு வேலை வேண்டும். அப்படித்தான் எங்கள் பேச்சும் படிப்படியாக வளர்ந்தது. அமரேசன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் அவனுடன் பேச பேச என் கணவரின் துக்கத்திலிருந்து நான் வெளியேற ஆரம்பித்தேன். அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்பு போல் ஆகி வந்தேன். என் கணவரின் மரண துக்கத்தை நான் மறக்கவும் ஆரம்பித்தேன். அப்போது நான் அமரேசனை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் அவனுடைய குணம் மிகவும் நன்றாகவே இருந்தது. ஒருமுறை எனக்கு திடீரென்று காய்ச்சலும் வந்தது. மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் காய்ச்சல் நிற்கவில்லை. வேறு வழியின்றி அப்போது அமரேசன் கணக்குகளை கொடுக்க வீட்டிற்கு வந்தபோது வீடு ஓப்பனாக திறந்து கிடந்தது. வீட்டுக்குள் வந்து பார்க்கும்போது நம்ம கோமதிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாள். உடனே அமரேசனும், என்னாச்சு உங்களுக்கு? எதனால படுத்திருக்கிறீங்க என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் அதிகமாக இருந்தது. பிறகு அவன் உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றான். மருத்துவர்கள் பார்த்துவிட்டு, இது ஒரு டைபாய்டு காய்ச்சலாகத்தான் இருக்கிறது. 2-3 நாட்கள் மருத்துவமனையில் சேர்த்துவிடுங்கள் என்றார்கள். அப்போது அமரேசன், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான். பிறகு மருத்துவர்கள் என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அமரேசன் எனக்காக நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான். மருந்து கடைகளிலிருந்து மருந்துகளை வாங்கி வருவது, எனக்கு உணவு மற்றும் தேநீருக்கு ஏற்பாடுகள் செய்வது என எல்லாவற்றையும் அவனே செய்தான். 3 நாட்களும் அவன் இரவில் என்னுடனே இருந்தான். அவனால் வீட்டிற்கும் செல்ல முடியவில்லை. எங்களின் முதலாளி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று அவர்களின் வீட்டிற்கு தகவல் மட்டுமே அனுப்பி வைத்தான். மிகவும் நன்றாகவே பார்த்து கொண்டான். அவன் என்னை கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்ததும் என் மனதில் அவனுக்காக ஒரு தனிப்பட்ட பாசம் உருவாகத் தொடங்கியது. அவன் மீது ஒரு அன்பும் உண்டானது. 3 நாட்களுக்குப் பிறகு மருத்துவர்கள் என்னை வீட்டுக்கே அனுப்பினார்கள். அமரேசனும் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அப்போது என் உடலில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. அப்போது அமரேசன் தன் வீட்டிலிருந்து எனக்காகச் சாப்பாடுகளை சமைத்து எடுத்துக் கொடுத்தான். அடுத்த 3 நாட்களுக்கும் அவன் எனக்காகச் சாப்பாட்டைக் கொண்டு வந்தான். அவன் மிகவும் நல்லவன் என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேன். நான் குணமடைந்து விட்டேன். மீண்டும் நான் மெடிக்கல் ஸ்டோருக்குச் சென்று அவனுக்கு வேலைகளை செய்து கொடுக்கத் தொடங்கினேன். அப்போது எங்களுக்குள் மிகவும் நெருக்கம் அதிகரித்தது. ஆனால் அமரேசன் தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் கிடைக்கவில்லை. அவன் மிகவும் நேர்மையானவனாக இருப்பான் போல. மெடிக்கல் கடையின் சாவிகள் எப்போதுமே வீட்டில்தான் இருக்கும். ஒவ்வொரு காலையிலும் அமரேசன் வந்துதான் சாவிகளை எடுத்துச் செல்வான். அவை மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒருமுறைதான்
நான் குளியலறையிலிருந்து குளித்துவிட்டு வெளியே வந்தேன். அப்போது அமரேசன் சாவியை எடுக்க வந்தான். கதவு உள்ளே பூட்டப்பட்டிருக்கவில்லை. அவன் கதவை திறந்து உள்ளே வந்துவிட்டான். அப்போது நான் குளித்துவிட்டு குளியலறையிலிருந்து வெளியே வந்தேன். கதவை மூட வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. பொதுவாக யாரும் வருவதில்லை. அதனால்தான் கதவை மூடாமலே இருந்தேன். அதனால் இன்று நான் குளிப்பதற்கு சற்று அதிக நேரமும் எடுத்துக்கொண்டேன். அவர் என்னை பார்த்தார். என்னையும் பார்த்து கொண்டு நின்றார். நானும் அவரை பார்த்து நான் வெட்கப்பட்டு திரும்பிவிட்டேன். அமரேசன் சாவியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சென்றுவிட்டான். அமரேசனை எனக்கு ஏற்கனவே பிடிக்கும். அப்போது அவர் முன் இப்படி நடந்துவிட்டதால் வெட்கம் அதிகமாகியது. அதனால் இன்று மெடிக்கல் கடைக்குச் செல்லவில்லை. அவர் தனியாகவேதான் வேலை செய்து கொண்டிருந்தார். மதியம் நான் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து, சாப்பிட வாருங்கள் என்றேன். இல்லை, நான் இங்கே ஒன்றாகச் சாப்பிடுவேன் என்றார். மெடிக்கல் கடையில் வேண்டாம், வீட்டுக்கு வாருங்கள் என்றேன். சிறிது நேரம் கழித்து அவரும் என் வீட்டிற்கு வந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தோம். இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மெதுவாக எங்கள் உணவும் முடிந்தது. சாப்பிட்ட பிறகு அமரேசன் என்னிடம், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் வேண்டுமென்றே பார்க்கவில்லை. நான் சாவி எடுக்கத்தான் வந்தேன். அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றான். இன்று நான் குளிப்பதற்கு தாமதமாகிவிட்டது, அதான் தவறு, இனிமேல்தான் என்றேன். அப்போது அமரேசன், நான் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்லட்டுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடித்துவிட்டது. கடந்த சில நாட்களாக உன் மீது எனக்கு காதல் வந்துவிட்டது. நானும் மருத்துவமனையில் இருந்தபோது நீ என்னை கவனித்துக் கொண்ட விதமும் என்னை கவர்ந்துவிட்டன என்றான். என் கணவர் இறந்த பிறகு அந்த மெடிக்கலை நீதான் தனியாக நடத்தி வருகிறாய். உனக்கு பதிலாக வேறு யாராவது அங்கு இருந்தார்கள் என்றால் மெடிக்கல் பணத்தை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் நீ அந்த ஒரு நேர்மையானவன். அல்லது என் கணவர் இல்லை என்று தெரிந்தும் வேறு யாராவது எடுத்திருக்கலாம். என்னிடம் தவறாக நடந்தும் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ அப்படிச் செய்யவில்லை. உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் உன்னை பிடித்துவிட்டது. நான் உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நான் அமரேசனின் அருகில் சென்றேன். ஆனால் அமரேசன் எதுவும் பேசவில்லை. என்னிடம் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் தவறு செய்கிறேனோ என்ற கேள்விகள் என் மனதுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். மெல்ல மெல்ல மாலை 6 மணிக்கு மேல் மெடிக்கல் ஷாப்பையும் மூட வேண்டும். அமரேசனும் சாவியை எடுக்க கதவு சற்று திறந்திருப்பதால் அவன் ஹாலுக்குள் வந்துவிட்டான். நான் அவனுக்கு தெரியவில்லை. அவன் தேடி தேடி என் அறைக்கருகே வந்தான். அவன் வந்தது எனக்கு தெரியவில்லை. அவன் என்னை கூப்பிட்டான். நான் அவனை பார்த்தேன். அமரேசன், இப்போது நான் நடந்து கொண்ட விதம் தவறுதான். ஆனால் நான் என்ன செய்வது? எனக்கு உன்மேல் காதல் வந்துவிட்டது என்றான். அமரேசன் எனது அருகில் வந்து அமர்ந்தான். நான் எழுந்து அமர்ந்து கொண்டேன். நாங்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். அமரேசனும் என் கைகளை தன் கைகளில் எடுத்து, உங்கள் கணவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நான் அப்படி நடந்து கொள்வது தவறு. உங்களுக்கு என்மேல் காதல் இருக்கிறது. அது உண்மைதானா? எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் என் நண்பனை எப்படி ஏமாற்றுவது? எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான். என் கணவருக்குப் பிறகு உன்மேல்தான் உண்மையாகவும் அக்கறையாகவும் இருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான். உங்களிடத்தில் வேறு யாராவது இருந்தால் எனக்கு தவறு செய்திருப்பீர்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றேன். அமரேசன் மனதை மாற்றிக்கொண்டான். நாங்கள் இப்போது ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் தொடங்கினோம். ஒருவருக்கொருவர் நேரமும் ஒதுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் இன்னும் நன்றாகவே புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். அமரேசனும் என்னை ஒரு கணவரைப் போலவே மிகவும் நேசிக்கத் தொடங்கினான். அப்போது நானும் அமரேசனும் திருமணம் செய்து கொண்டால் என்னவென்று நினைத்தேன். அமரேசனுக்கு எந்த பெண்ணும் கிடைக்காததால் நான் ஒரு விதவையால் இருந்தாலும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்றுதான் முடிவெடுத்தேன். ஒருநாள் அமரேசன் மதிய உணவுக்கு வந்தபோது அவர் என்னிடம், நான் உங்களிடம் எப்படி பேசுவது? எனக்கு சரியாக தோன்றவில்லை. நான் திருமணம் செய்து கொண்டால் என்ன தவறு என்று கேட்பார்கள் என்றார். அவருடைய யோசனையும் எனக்கு சரியாகத்தான் பட்டது. பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்தோம். சில நாட்களிலேயே நாங்கள் திருமணம் செய்தும் கொண்டோம்.
அப்போது நானும் அமரேசனும் அவருடைய பெற்றோர்கள் அனைவரும் ஒன்றாகவே ஒரே வீட்டில் வசித்து வருகிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசிக்கிறோம். எனக்கு என் கணவரின் ஆதரவு கிடைத்தது. அமரேசனுக்கு தன்னை புரிந்து கொள்ளும் மனைவியும் கிடைத்தது. நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம். வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு நிறைய வழிகளை கொடுக்கிறது. சிலவற்றை நாம் இழந்தும் விடுகிறோம். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு பெரிய இன்பமும் நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும். உண்மையான அன்பும் உண்மையான துணையும் நமக்கு கிடைக்கும். அமரேசன் போன்ற ஒருவரை நம்புவது ஒரு தவறும் அல்ல. மாறாக இது இரண்டாவது வாய்ப்புக்காக நிற்பது போன்றது. காதல் என்பது முதன்முறை மட்டும்தான் ஏற்படும் என்பது இல்லை. சரியான ஒரு நபரால் அது மட்டும் ஏற்படும். அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். உங்களுக்கு காதலில் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் பயப்படாமல் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.